ஸ்டடீஸ் வந்து 1625ல மறுபடியும் பப்ளிஷ் ஆச்சு அப்படின்னு பார்க்குறோம். 1597ல ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் ஆச்சு. இதோட என்லார்ஜ்டு வெர்ஷன் வந்து 1625ல திருப்பி பப்ளிஷ் ஆச்சு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இந்த ஆஃப் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டடீஸ், அதாவது படிப்பு, புக்ஸு, இதோட முக்கியத்துவம். எந்த புக்கு வேணாலும் நம்ம படிக்கலாமா அப்படின்னா அதுக்கு சில கிரைட்டீரியா சொல்லியிருக்காரு. அதே மாதிரி எதுக்காக படிக்கணும் அப்படின்னா ஒரு 3 பர்பஸ் சொல்லியிருக்காரு. ஒரு 3 பர்பஸ்க்காக எல்லாரும் படிப்பாங்க. என்னென்ன 3 பர்பஸ்? ஒன்று டிலைட்டுக்காக படிப்பாங்க. ஸ்டடி சர்வ்ஸ் ஃபார் டிலைட், ஃபார் ஆர்னமெண்ட் அண்ட் ஃபார் என்ஹான்சிங் எபிலிட்டி. ஒரு 3 பர்பஸ்க்காக படிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி என்ன வேணாலும் படிப்பாங்களா அப்படின்னா இல்ல, எல்லா புக்கையும் படிக்க முடியாது. சில புக்கை வந்து we can taste, some books are tasted, some books are to be tasted, others to be swallowed and some few to be chewed and digested அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி என்னென்ன படிச்சா என்னென்ன கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹிஸ்டரி படிச்சா புத்திசாலி ஆகலாம், வைஸ் ஆகலாம். பொயட்ஸ் படிச்சா விட்டியா மாறலாம். மேத்ஸ் படிச்சா சட்டிலா மாறலாம். நேச்சுரல் பிலாசபி படிச்சா இன்னும் டீப்பரா மாறலாம் அப்படின்னு ஒவ்வொன்றையும் ரொம்ப அழகா இந்த ப்ராப்பர் டாக்ஸானமி தான் வந்து நமக்கு பிரான்சிஸ் பேக்கனை மற்ற ரைட்டர்ஸ்ல இருந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறது என்ன அப்படின்னா பிரான்சிஸ் பேக்கனோட இந்த ஒரு டாக்ஸானமி தான். சரிங்களா? மற்ற ரைட்டர்ஸ்லாம் ஒரு ஒர்க்கை பத்தி ஒரு ஐடியா கொடுப்பாங்க. பட் ப்ராப்பரா டாக்ஸானமி போட்டு அதை ஒரு அழகான ஒரு வரையறையில கொண்டு வர்றது பார்த்தோம் அப்படின்னா பிரான்சிஸ் பேக்கன் தான். ஸோ இந்த எஸ்ஏ பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த எஸ்ஏல இருக்க சில இம்பார்ட்டன்ட் கோட்ஸ்லாம். ஸோ இந்த ஆஃப் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் பிரான்சிஸ் பேக்கனோட அந்த பர்சுவேஷன் ஸ்கில்ல வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுது. ரொம்ப அழகா இது வந்து இதுல என்ன படிக்கணும், எதுக்காக ஃபர்ஸ்ட் இவர் ஸ்டார்ட் பண்ணும்போது எதுக்காக படிக்கணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஸோ நல்ல அழகான லிட்ரரி மெட்டஃபர்ஸ், மெடிசன்ஸ் எல்லாம் வச்சு ரொம்ப அழகா வந்து இந்த எஸ்ஏல வந்து இவர் சொல்லியிருப்பார். ஸோ ஃபர்ஸ்ட் இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய ஜான்ரா படிக்கிறதுனால என்னென்ன கிடைக்குது, அதே மாதிரி நம்ம மைண்ட்ல இருக்க டிஃபெக்ட்ஸுக்கு எப்படியெல்லாம் கியூர் கிடைக்குது அப்படின்னு சொல்றாரு. ஸோ அப்படி சொல்லும் போது அவர் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டடி என்ன, ஸ்டடியோட பர்பஸ் என்ன, படிக்கிறதோட பர்பஸ் என்ன அப்படிங்கும்போது ஸ்டடி வந்து ஒரு 3 பர்பஸ்க்கு நமக்கு வந்து இது பண்ணுது. ஸோ அவர் சொல்ற அந்த 3 பர்பஸ் என்ன அப்படின்னா வாட் ஆர் த 3 பர்பஸ் ஆஃப் ஸ்டடீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டடி சர்வ்ஸ் ஃபார் டிலைட். ஃபர்ஸ்ட் பர்பஸ், படிக்கிறதோட ஃபர்ஸ்ட் பர்பஸே என்ன அப்படின்னா ஃபார் டிலைட், சந்தோஷத்துக்காக படிக்கிறது. சரிங்களா? நிறைய பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா புக்ஸ் எல்லாம் ரீட் பண்ணுவாங்க. அவங்க வந்து மகிழ்ச்சிக்காக அந்த புக் ரீடிங்ல கிடைக்கிற மகிழ்ச்சியெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஒரு நாவல் படிக்கும்போது நம்ம விஷுவலைஸ் பண்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு படத்தை பார்க்கறத விட நம்ம அந்த நாவல் படிக்கும்போது நமக்கு அந்த விஷுவலைசேஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அந்த ரீடிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா இட் கிவ்ஸ் அஸ் அ லாட் ஆஃப் டிலைட். சரிங்களா? இப்போ நார்மலா வந்து ஒரு ஒரு பெண் குழந்தை வந்து என்ன பண்றான்னா ஒரு செடி நடுறா. நடும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா அவ பக்கத்துல ஒரு அழகான மண்வெட்டி இருக்கு. அவ இருக்கிற இடம், அந்த கிராமம் வந்து ரொம்ப அழகா இருக்கு. அந்த கிராமத்துல அவ அந்த மண்வெட்டி எடுத்து அந்த செடியை நட்டு வைக்கிறா. அந்த செடியில இருந்து ஒரு அழகான பூ பூக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன்னு வைங்களேன். இந்த டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கும்போது நான் ரொம்ப கிளியரான ஒரு மைண்டில் நான் வந்து ஒரு 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 கற்பனையான ஒரு இமேஜை நான் எனக்குள்ள இருந்திருக்கும். நீங்க ஒவ்வொருத்தரும் கற்பனை பண்ணும்போது அந்த பெண் குழந்தை வந்து அது என்ன ட்ரெஸ் போட்டிருக்குன்னு நான் சொல்லல, உங்களுக்கு ஒரு கற்பனை திறன்ல வந்திருக்கலாம். அழகான கிராமம் அப்படிங்கும்போது நீங்க ஒரு விஷுவலைசேஷன் கொண்டு வந்திருக்கலாம். சிலருக்கு வந்து அந்த அழகான கிராமம் அப்படின்றது மலை வந்து பேக்ரவுண்ட்ல இருக்க மாதிரி ஒரு மவுண்டன் பேக்ரவுண்ட்ல இருக்க இமேஜினேஷன் சிலருக்கு வச்சிருக்கலாம். சிலர் வந்து நீரோடை பக்கத்துல இருக்க மாதிரியான ஒரு இமேஜினேஷன் வந்திருக்கலாம். சிலர் வந்து செடி அப்படின்னு என்ன அழகான பூ பூத்ததுன்னு நிறைய பேர் அந்த ரோஸ் அப்படின்னு வச்சிருக்கலாம். சிலருக்கு வந்து சன்ஃப்ளவரோட இமேஜ் கிடைக்கும். சரிங்களா? அப்போ ரீட் பண்ணும்போது இந்த மாதிரி நம்மளோட இமேஜினேஷன் வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் இமேஜினேஷன் இருக்கு. இப்போ இதவே வந்து ஒரு பிக்சரா காட்டும் போது பாத்தீங்கன்னா சிம்பிளா வேற மாதிரி இருக்கும், உங்களோட இமேஜினேஷனுக்கு வேற மாதிரி இருக்கும். ஒரு பிக்சர் காட்டும் போது அந்த பிக்சர் இதுதானே நான் வேற மாதிரில கற்பனை பண்ண நீங்க வரலாம்.
சரிங்களா? நெறைய பேர் இந்த பொன்னியின் செல்வன் பார்த்துட்டு எனக்கு பொன்னியின் செல்வன் பிடிக்கவே இல்லப்பா அப்படின்றவங்கலாம் என்னன்னா, ஆ ஏன்னா அவங்க படிக்கும்போது அவ்வளோ அதீத கற்பனை பண்ணியிருப்பாங்க. அந்த அளவு கற்பனை பண்ற அளவுக்கும் கல்கி எழுதியிருப்பாரு. பொன்னியின் செல்வன் நீங்க ஃபுல் டெக்ஸ்ட் ஒரிஜினல் டெக்ஸ்ட் படிச்சிருந்தீங்கன்னா, உங்களுக்கு அத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கலாம். அந்த குதிரையில போனதே வந்து ஒரு ஒரு ஹோல் சாப்டரா இருக்கும். ஃபர்ஸ்ட் சாப்டர் ஒவ்வொன்னும் அவ்வளோ அழகா வந்து டிஸ்கிரிப்ஷன். அந்த மாளிகை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அந்த மாளிகை பத்தின அவ்வளோ டிஸ்கிரிப்ஷன், அவ்வளோ மைன்யூட்டான டீட்டெயில்ஸ் ஒவ்வொன்னும், ஒவ்வொரு செவுரு இப்படி இருந்ததுன்னு முதற்கொண்டு எல்லாமே டிஸ்கிரைப் பண்ணியிருப்பா. அப்ப நம்ம அந்த டிஸ்கிரிப்ஷனை படிக்கும்போது நம்ம ஏகப்பட்ட விஷயம் கற்பனை பண்ணுவோம். ஸோ அதனால தான் வந்து இன்னும் வந்து என்னதான் வந்து எவ்வளோ டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் இருந்தாலும் புக் ரீடிங்க்குன்னு அந்த ஒரு மாஸ் இன்னும் குறைய மாட்டேங்குது. இப்போ அதை பாட்காஸ்டால நிறைய பேர் கொண்டாந்துட்டாங்க. ஹவு மெனி ஆஃப் யூ ஆர் லிசனிங் டு பாட்காஸ்ட்ஸ்? பாட்காஸ்ட்ஸ் யாராவது கேட்குறீங்களா? புக் ரீடிங்ல பாட்காஸ்ட் கேட்குறவங்க? நோ சார். ஓ நோ சாருக்கு தான் நீங்க அன்மியூட் பண்ணீங்களா? ஓகே சார் நான் பாக்கெட் குக்கு எஃப்எம்ல தாங்க சார் ஓகே குக்கு எஃப்எம்ல நிறைய கேட்குறீங்க. ஓகே ஓகே பரவாயில்ல. நீங்க அந்த மாதிரி பாட்காஸ்ட் கேட்கும் போதும் கிட்டத்தட்ட நம்ம படிக்கிறதுல ஒரு சில விஷயம் நம்மளால ஃபீல் பண்ண முடியும். என்னன்னா நிறைய பாட்காஸ்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரொம்ப ரொம்ப ரியலிஸ்டிக்காக படிக்கிறாங்க. அந்த வாசிக்கிறதே அந்த கதை படிக்கும் போதே அவ்வளோ சீரியஸான இடம் வரும்போது அவங்க சீரியஸாக அந்த நொட்டேஷன்ஸ்லாம் இன்டோனேஷன்ஸ்லாம் சொல்கிறதும் நிறைய பாட்காஸ்ட் இப்போ ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம நார்மலாக நம்ம வாசிக்கும் போது என்ன பண்ணுவோம், நம்மளோட வாய்ஸில் நம்மளோட இதில் அப்படியே வாசிப்போம். ஆனால் இப்போ நிறைய பாட்காஸ்ட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா பண்ணுறாங்க. ஸோ கிட்டத்தட்ட அந்த பாட்காஸ்ட்லாம் வந்து பார்த்தோன்னா இப்போ கொஞ்சம் வேற ஒரு வெர்ஷன் ஆஃப் புக் ரீடிங்கை கொடுக்குது. அதை தாண்டி நம்மளா செல்ஃபாக ஒரு புக் ரீட் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா வி டோட்டலி இன்வால்வ் ஆர் செல்ஸ். இதே பாட்காஸ்ட் கேட்கும்போது என்ன பண்ணுவோம்னா நம்ம வேற ஏதாவது ஒர்க் பண்ணும்போது பாட்காஸ்ட் கேட்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காரில் டிரைவ் பண்ணி போகும்போது பாட்காஸ்ட் கேட்போம். நிறையா லேடிஸ் வந்து பார்த்தோன்னா குக்கிங் பண்ணும்போது இல்லை வேற ஏதாவது ஒர்க் பண்ணும்போது பாட்காஸ்ட் கேட்பாங்க. அப்போ வந்து பார்த்தோன்னா நிறைய கவன சிதறல்கள் வரும். பட் புக் ரீடிங் அப்படிங்கும்போது முழுக்க முழுக்க வி இன்வால்வ் ஆர் செல்ஸ் இன் ரீடிங். சரிங்களா? ஸோ ஒன்ஸ் யூ டூ தட், ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் ரீட் அ லாட் ஆஃப் புக்ஸ், கண்டிப்பா த ஹாப்பினஸ், த பிளெஷர் ஆஃப் ரீடிங் புக்ஸ் அது வந்து உங்களுக்கு அவ்வளோ ஒரு ப்ளெஷர் வந்து கொடுக்கும், அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும், அவ்வளோ ஒரு மன நிம்மதியை கொடுக்கும், அவ்வளோ ஒரு டைவர்ஷன் கொடுக்கும். ஸோ ட்ரை டு ரீட் ஆஸ் மெனி அஸ் புக் அஸ் பாசிபிள் இன் யோர் லைஃப் டைம். சரிங்களா? சிலர்லாம் சொல்றாங்க 10,000 புக்ஸ் படிச்சேன், 20,000 புக்ஸ் படிச்சேன், 50,000 புக்ஸ் படிச்சேன்னு. நம்ம வந்து அட்லீஸ்ட் ஒரு ஒரு 1000 புக் படிக்கிறதையாவது நம்மளோட லைஃபோட ஒரு லட்சியமாக கொள்ளலாம். ஒரு 1000 புக் நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து வாழ்க்கையில ஏதோ ஒன்று சாதிச்சிட்டோம். பெரிய வீடு, மாட மாளிகை, கூட கோபுரங்கள் கட்டலைனா கூட லைஃப்ல ஒரு 1000 புக்கு முழுசா டெக்ஸ்ட் படிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு சின்ன சாதனையை வந்து நம்ம படைச்சதாக நம்மளை நாமளே என்ன பண்ணிக்கலாம், ஒரு பெருமை இது பண்ணிக்கொள்ளலாம். சரிங்களா? ஸோ இவர் பிரான்சிஸ் பேக்கன் சொல்லும்போது வாட் ஆர் த பர்பஸ் ஆஃப் ஸ்டடீஸ் அப்படிங்கும்போது அவர் சொல்ற ஃபர்ஸ்ட் பர்பஸ் என்ன அப்படின்னா, ஸ்டடீஸ் சர்வ் ஃபார் டிலைட், சந்தோஷத்தை கொடுக்கும். ஃபார் ஆர்னமெண்ட், இப்போ நிறைய ஆர்னமெண்ட்னா என்னதுங்க, நல்ல நல்ல புக்ஸ் படிக்கும்போது என்ன பண்ணலாம்னா நம்ம பேசும்போது கொட்டேஷன்ஸ் யூஸ் பண்ணும்போது அட்டே அப்பா இவர் எதுவும் பெரிய படிப்பாளியாட்டு தெரியுதப்பா அப்படின்னு ஒரு புகழ்வாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஆர்னமெண்ட்டுக்காகவும் ஸ்டடீஸ் வந்து இப்போ இதாகும். அண்ட் ஃபார் எபிலிட்டி, நிறைய புக்கு படித்தவங்களோட ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட ஸ்கில் வேற மாதிரி இருக்கும், அவங்களோட எபிலிட்டி வேற மாதிரி இருக்கும். அப்போது இந்த 3 பர்பஸ் தான் ஸ்டடீஸோடது. சரிங்களா? ஸ்டடீஸ் சர்வ்ஸ் ஃபார் டிலைட், ஃபார் ஆர்னமெண்ட் அண்ட் ஃபார் எபிலிட்டி. சரிங்களா? ஸோ அதுக்காக படிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. டு ஸ்பெண்ட் டூ மச் டைம் இன் ஸ்டடீஸ். படிச்சுக்கிட்டே இருக்கிறது சோம்பேறித்தனத்தை கொடுக்கும். ஓகே, டு ஸ்பெண்ட் டூ மச் டைம் இன் ஸ்டடீஸ் இஸ் ஸ்லாத். டு யூஸ் தெம் டூ மச் ஃபார் ஆர்னமெண்ட் இஸ் அஃபெக்டேஷன். அதை படிச்சதெல்லாம் யூஸ் பண்றதுன்றது அஃபெக்டேஷன், அது ஒரு மாதிரியான இரிட்டேஷன் ஏற்படுத்தும். இப்ப நிறைய பசங்க பார்த்தோம்னா இந்த கொஸ்டின் படிச்சுட்டேன்றதுக்காக எக்ஸாம்ல ஆன்சர் எழுதுவாங்க. ஆக்சுவலா அந்த கொஸ்டினே கேட்டிருக்க மாட்டாங்க, எனக்கு தெரியுன்றதுக்காக எழுதுவாங்க. ஒரு சிலர் எழுதுவான் என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிட் எடுத்துட்டு போயிருப்பான்,
அந்த பிட்டு கேட்டிருக்க மாட்டாங்க. சரி கேட்கலின்னா நம்ம எழுதி வைப்போமேன்னு ஒரு நம்பர் போட்டு எழுதி வைப்பான் இல்லைங்களா? அது எப்படிப்பட்ட ஒரு முட்டாள்தனமோ அதே மாதிரி ரொம்ப ஆர்னமெண்ட்டுக்காக நம்ம யூஸ் பண்றதும் ஒரு அஃபெக்டேஷன் ஏற்படுத்தும், ஒரு மாதிரி சலிப்புத்தன்மை ஏற்படுத்தும் அப்படின்றாரு. டு யூஸ் தெம் டூ மச் ஃபார் ஆர்னமெண்ட் இஸ் அஃபெக்டேஷன். டு மேக் ஜட்ஜ்மெண்ட் ஹோலி பை தயர் ரூல்ஸ். சரிங்களா? இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிஷ் லிவ் இன் வாட்டர் அப்படின்னு நீங்கள் படிச்சீங்கன்னா அப்போ எல்லா ஃபிஷ்ஷும் வாட்டரில் இருக்கும் அப்படின்னு ஒரு ஃபிஷ்ஷை வாங்கிட்டு வர்றீங்க, கடையிலேருந்து வாங்கிட்டு வர்றீங்க. வாங்கிட்டு அந்த ஃபிஷ்ஷை போய் கடலில் விட்டுட்டோம்னா அது செத்து போயிடும். ஓகே, அப்போ ஒரு புக்கில் படிக்கிறத முழுக்க முழுக்க நான் இந்த புக்கில் படித்தேன் அப்போ இது வந்து ட்ரூத்தாக தான் இருக்கும் அப்படின்னு நம்புறதும் முட்டாள்தனம். ஓகே, டு மேக் ஜட்ஜ்மெண்ட் ஹோலி பை தேர் ரூல்ஸ். ஒரு புக்கை படிக்கிறீங்க, அந்த புக்கில் இருக்க விஷயத்த மட்டுமே வச்சு நீங்கள் ஒரு ஜட்ஜ்மெண்ட் மேக் பண்ணுறீங்க அப்படின்னா அது என்னவா மாறிடும்? இஸ் த ஹியூமர் ஆஃப் அ ஸ்காலர். சில நேரம் காமெடியாக மாற்றி விட்டுரும், முட்டாள்தனத்தை ஏற்படுத்திடும் அப்படின்றார். ஓகே, ஸோ அப்போ படிப்புன்றத கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். எங்கே தேவையோ அங்கே தான் நம்மளுடைய கல்வி அறிவு யூஸ் பண்ணுமே ஒழிய நான் நிறையா படித்தேன் அப்படின்றக்கா எல்லா இடத்துலையும் நம்ம ஆர்னமெண்ட்டாக யூஸ் பண்ணாலும் அஃபெக்டேஷன் ஆகும். படித்ததை மட்டுமே வச்சுக்கிட்டு அந்த ரூலை அதை வச்சே மட்டும் நம்ம ஒரு ரூல் போட்டோம்னாலும் என்ன ஆகும்? ஹியூமர் ஆஃப் அ ஸ்காலராக மாறும். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நேரம் படிச்சுக்கிட்டே படிப்பு படிப்பு படிப்புன்னு படிப்புலேயே இருக்கிறது சோம்பேறித்தனத்தை ஏற்படுத்தும். சரிங்களா? ஸோ அப்போ எவ்வளோ படிக்கணுமோ அதை மட்டும் கரெக்டான அளவு வச்சு நம்ம படிக்கணும் அப்படின்றாங்க. ஸோ இப்போ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கொட்டேஷனை கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, கிராஃப்டி மென் கண்டெம் ஸ்டடீஸ். கிராஃப்டி மென் என்ன பண்றாங்களா? தே கண்டெம் ஸ்டடீஸ். சரிங்களா? ரொம்ப இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஓவியன் பார்த்தீங்க அப்படின்னா ஓவியன்லாம் படிப்பு தான் முக்கியம் அப்படின்னு அவங்க சொல்லவே மாட்டாங்க. ஒரு திறன் படைத்த மனிதர்களுக்கு படிப்புன்றது சாதாரணமான விஷயம். திறமையாளர்களுக்கு படிப்புன்றது தேவையே இல்லை. கிராஃப்டி மேன் கண்டம் ஸ்டடீஸ். சிம்பிள் மென் அவங்க என்ன பண்ணுவாங்க? இப்போ ஒரு கிராமத்துல எல்லாம் போய் கேட்டிங்கன்னு வைங்களேன், ஒரு படிச்ச படிப்பு தாங்க வாழ்க்கையே அப்படிம்பாங்க. அவங்களுக்கு படிப்பு அவங்க வந்து அட்மையர் பண்ணுவாங்க. சரிங்களா? சிம்பிள் மென் அட்மையர் ஸ்டடீஸ். இதே கிராஃப்டி மென் ஸ்கில்ஃபுல்லான பர்சனை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே நமக்கு இந்த படிப்புலாம் தெரியாதுங்க, ஆனா படிக்காமே நான் ஏகப்பட்ட காசு சம்பாதிக்கிறேங்க அப்படிம்பாங்க. அவங்க ரொம்ப ஒரு கிராஃப்டியான மென்னா இருப்பாங்க. கிராஃப்டி மென் கண்டம் ஸ்டடீஸ், சிம்பிள் மென் அட்மையர் தெம், வைஸ் மென். யாரு அறிவாளி? யாரு? தாம் படித்த கல்வியை சரியான அளவு பயன்படுத்துறவன் தான் வைஸ் மேன். வைஸ் மென் யூஸ் தெம் ஃபார் they teach not their own use. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வைஸ் மென் தான் படித்த கல்வியை தான் மட்டும் வச்சுக்க மாட்டான், அதை மற்றவனுக்கு யூஸ் பண்ணுவான். சரிங்களா? they teach not their own use. தான் மட்டும் வச்சுக்க மாட்டான். பட் that is wisdom without them and above them one by observation. ஸோ அந்த வைஸ் மென் அப்படின்றவன் அந்த விஸ்டம், அவன் பெற்ற அந்த விஸ்டம் அறிவு இருக்கு இல்லைங்களா, ஞானம் இருக்கு இல்லையா, அவன் வெறும் படிப்புல மட்டும் அவன் அந்த ஞானம் பெற்றிருக்க மாட்டான். they one by observation. சரிங்களா? வெறும் ஏட்டுக்கல்வி புத்தகங்கள் படிக்கிறது மூலமா மட்டும்தான் அறிவு வளரும் அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை. ஆப்சர்வேஷன், நிறைய கவனிக்கணும். எப்படி நம்ம வந்து ஒவ்வொரு இடத்துலையும் சின்ன சின்ன விஷயம், ஒவ்வொரு பழக்கம் என்னென்ன பண்றாங்க அப்படின்னு நம்ம கத்துக்கும் போதே நம்மளால என்ன பண்ண முடியும்? நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்றார். இப்பதான் பேக்கனோட ஒன் ஆஃப் த ஃபேமஸ் கோட்ஸ் வருது. இப்போ கிராஃப்டி மென் கண்டம் ஸ்டடீஸ், சிம்பிள் மென் அட்மையர் தேம், வைஸ் மென் யூஸ் தேம் for they teach not their own use but that is a wisdom without them and above them one by observation. அது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான கொட்டேஷன் தான். அது இல்லாம இந்த ஹோல் எஸ்ஏக்குமே ப்ராமினென்ட்டான ஒரு கொட்டேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான். some books are to be tasted. எந்த புக் கிடைச்சாலும் படிக்க கூடாது. அது எப்படி படிக்கணும், எந்த லெவலுக்கு படிக்கணும் அப்படின்னு சில புக்ஸ் அப்படியே அப்படியே மேலோட்டமா படிச்சுட்டு போயிடணும். இப்போ ஒரு நாவல்லாம் எடுக்கிறீங்கன்னா அப்படியே படிச்சு ரசிச்சு என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். some books are to be tasted, others to be swallowed. இப்போ நீங்க பிஜிடிஆர்பிக்கு படிக்கலாம், எப்படி படிக்கிறீங்க? இப்போ ஃபார் பிஜிடிஆர்பியில் இப்போ ஒரு பக்திகரமான புக்கெல்லாம் இருக்குன்னா அதை அப்படியே முழுங்கிடணும். ஒரு பக்தி பாடல்கள், துதி பாடல்கள்லாம் இருக்குன்னா அதை அப்படியே முழுங்கிட்டு என்ன பண்ணும், மறுபடியும் சாமி கும்பிடும் போதெல்லாம் அந்த துதி பாடல்கள்லாம் பாடலாம். நீங்க இப்போ கணக்கெல்லாம் படிக்கிறீங்க, இப்போ வாய்ப்பாடெல்லாம் படிக்கிறீங்க. சின்ன வயசுல வாய்ப்பாடு எப்படி படித்தோம்? ஓ 2 2 2 4 படித்தோம் இல்லையா, அது அப்படியே வந்து மனப்பாடம் பண்ணுறோம். ஸ்வாலோடு, அதர்ஸ் டு பி ஸ்வாலோடு அண்ட் ஃபியூ, சம் ஃபியூ டு பி சூட் அண்ட் டைஜஸ்டட். இப்போ நம்மளோட
லிட்ரேச்சர் புக்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா சூட் அண்ட் டைஜஸ்டட், மென்னு முழுங்கி அது எல்லாமே நம்ம மனசுல டைஜஸ்ட் பண்ணோம். டைஜஸ்ட்னா அதை அப்படியே எக்ஸ்கிரீட் பண்ணிடக்கூடாது. டைஜஸ்ட்னா என்னது, நம்ம மனசுல அதை டைஜஸ்ட் பண்ணோம். ஓகே, சம் புக்ஸ் ஆர் டு பி டேஸ்டட். சில புக்ஸ் வந்து பொழுதுபோக்குக்காக படிக்கிறது. சம் புக்ஸ் ஆர் டு பி டேஸ்டட், அதர்ஸ் டு பி ஸ்வாலோட். பொழுதுபோக்கை தாண்டி செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்ல படிக்கிற சில புக்ஸ் இருக்கு. அண்ட் சம் புக்ஸ், சம் ஃபியூ டு பி சூட் அண்ட் டைஜஸ்டட். சில புக்கு நம்ம வாழ்க்கைக்கு தேவையான புத்தகங்கள்லாம் இருக்கும். அதை என்ன பண்ணும், ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம ஆழ்ந்து உள்வாங்கி அதை வந்து நம்ம கிரகிச்சு அதிலிருந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், நம்ம வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை இது பண்ணும் அப்படின்றார். சரிங்களா? சம் புக்ஸ் ஆர் டு பி டேஸ்டட், அதர்ஸ் டு பி ஸ்வாலோட், அண்ட் சம் ஃபியூ டு பி சூட் அண்ட் டைஜஸ்டட் அப்படின்றாரு. மீனர் சார்ட் ஆஃப் புக்ஸ், சில புக்ஸ் எல்லாம் இருக்கு மீனர் சார்ட் ஆஃப் புக்ஸ். மீனர் சார்ட் ஆஃப் புக்ஸ்னா என்ன, நமக்கு தெரியும் இந்த மீனர் சார்ட். இப்ப நம்மளுடைய காலங்கள்ல, அதாவது நம்மளுடைய காலங்கள்ல இதுவும் நம்மளுடைய காலம் தான். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பஸ் பயணம் செய்யறாங்க அப்படின்னா குமுதம், குங்குமம் அதெல்லாம் படிச்சுட்டு இருப்பாங்க. நான் சின்ன வயசுல எல்லாம் இருக்கும்போது பார்த்தோம்னா சுட்டி விகடன் அப்படின்ற புக்கெல்லாம் ரொம்ப ப்ராமினென்ட்டான ஒரு புக்கு. சரிங்களா? நீங்களும் அந்த டைம்ல எல்லாம் அதெல்லாம் ரொம்ப ஆர்வமா வாங்கி படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரியான புக்ஸ் எல்லாம் வந்து ஒரு டிஸ்டில்டு புக்ஸ்லாம். இப்போ குங்குமம்லாம் வந்து பார்த்தோம்னா அப்படியே அது படிச்சுட்டு கடந்து போயிடணும். டிஸ்டில்டு புக்ஸ் ஆர் லைக் காமன் டிஸ்டில்டு வாட்டர், ஃபிளாஷி திங்ஸ், அது அப்படியே ஜஸ்ட் லைக் தட் படிச்சுட்டு கடந்து போயிடணும். அதெல்லாம் மண்டைக்குள்ள ஏத்திட்டு இருக்க கூடாது. சரிங்களா? ஸோ அதை தான் என்ன சொல்றாரு, மீனர் சார்ட் ஆஃப் புக்ஸ். சரிங்களா? அது கொஞ்ச நேரம் நம்மளோட பொழுதுபோக்குக்காக படிக்கிறது. ஸோ அதெல்லாம் ஜஸ்ட் லைக் தட் படிச்சுட்டு அது அப்படியே போயிட்டு கடந்து போயிட்டே இருக்கணும். அதில் ரொம்ப சீரியஸாக இப்போ நம்ம நியூஸ் பேப்பர்லேயே பார்த்தோம்னா நிறைய நியூஸ் இருக்கு. எல்லா நியூஸையும் நம்ம வந்து எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ்லாம் இருக்குன்னு வைங்களேன், நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்க அப்படின்னா நான் மேக்ஸிமம் இந்த ஆக்சிடென்ட் நியூஸ், கொலை நியூஸ் எல்லாம் ஜஸ்ட் லைக் தெரிஞ்சுக்கிறது, அவ்வளோதான். எங்கே நடக்குது, எதுனால நடக்குது, அவ்வளோதான். அதை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் திருப்பூர் போகும்போது திருப்பூரில் அன்னைக்கு ஒரு கொலை இந்த ஏரியாவில் நடந்ததில்ல அப்படின்னுலாம் ஞாபகத்துக்கே வராது. ஓகே, திருப்பூரில் ஒரு கொலையா, ஓகே கடந்து போயாச்சு, தெரிஞ்சுக்கணும் அந்த டைமில். இல்லை இங்கே ஒரு ஆக்சிடென்ட் நடக்குதா, இங்கே இந்த இடத்துல இந்த ஏரியாவில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, ஓகே அவ்வளோதான். தெரிஞ்சுக்கிறதோட மட்டும்தான். அதை போட்டு மனசில் வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. சரிங்களா? அதே மாதிரி ஒரு சிலர்லாம் இருப்பாங்க, உங்ககிட்ட வந்து பேசும்போது உனக்கு விஷயம் தெரியுமா, அங்க இப்படி ஒரு ஆக்சிடென்ட் நடந்து இவ்வளவு பிரச்சனை வந்தது, இத்தனை பேர் இறந்து போயிட்டாங்க, எத்தனை ரத்தம் தெரியுமா, 4 ஆம்புலன்ஸ் வந்துதான், 5 ஆம்புலன்ஸ் தான். இந்த மாதிரியான டாபிக், இந்த மாதிரி கான்வர்சேஷன் நமக்கு தேவையே இல்லை. சரிங்களா? ஸோ அந்த மாதிரியான புக்ஸ் தான் மீனர் சார்ட் ஆஃப் புக்ஸ். எல்ஸ் டிஸ்டில்டு புக்ஸ். அந்த மீனர் சார்ட் ஆஃப் புக்ஸுக்கு அவர் என்ன பேர் கொடுக்குறாரு, டிஸ்டில்டு புக்ஸ். அந்த புக்ஸ் எல்லாம் வந்து டிஸ்டில்டு வாட்டர் மாதிரி, ஃபிளாஷி திங்ஸ், அதனால எந்த யூஸும் இல்லை அப்படின்றாரு. சரிங்களா? இப்போதான் வந்து டிஸ்டில்டு வாட்டருக்கு பேட்டரியிலையாவது ஊற்றுறோம். டிஸ்டில்டு வாட்டர்னா அதில் எந்த ஒரு சத்தும் இல்லாத வாட்டர் தான் டிஸ்டில்டு வாட்டர். இப்போ நம்ம குடிக்கிற வாட்டரில் there are some salt, there are some minerals. சரிங்களா? எதுவுமே எந்த மினரலுமே இல்லாத வாட்டர் தான் டிஸ்டில்டு வாட்டர். அது வந்து வெறும் தண்ணி, அவ்வளோதான். அதில் எந்த யூஸும் இல்லை அப்படின்றாரு. ஸோ இது ஒரு ப்ராமினென்ட்டான கொட்டேஷன் இந்த ஹோல் எஸ்ஸேல. என்னது, சம் புக்ஸ் ஆர் டு பி டேஸ்டட், அதர்ஸ் டு பி swallowed and digested, and few to be chewed and swallowed, and few to be chewed and digested. அடுத்து இன்னொரு ஃபேமஸான கோட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ரீடிங், படிக்கிறது ஒரு முழுமையான மனிதனை உருவாக்கும். ரீடிங் மேக்கத் a full man, கான்ஃபரன்ஸ் a ready man. உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்க படிச்ச விஷயத்த, அந்த நாலேஜை கரெக்டாக வச்சிருந்தா மட்டும்தான் உங்களால கான்ஃபரன்ஸ் வழக்காட முடியும். சரிங்களா? இப்போதான் வழக்காடுறதெல்லாம் ஒரு கலை இல்லாமல் போச்சு. முன்னாடி எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கோர்ட்ல, கிங்கோட கோர்ட்ல பார்த்தோம்னா ஒரு டாபிக் எடுத்து அந்த டாபிக் ரிலேட்டட் டிஸ்கஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டிஸ்கஷன்ஸ்ல நீங்க கலந்துக்கணும் அப்படின்னா நீங்க என்ன இருக்கணும், நீங்க ரெடி மேனா இருக்கணும். அடுத்தது ரைட்டிங். ஒரு விஷயத்தை எழுதணும் அப்படின்னா உங்களுக்கு துல்லியமா தெரிஞ்சா மட்டும்தான் எழுத முடியும். ரைட்டிங் மேக் அன் எக்ஸாக்ட் மேன். ஸோ இது ஒரு ஃபேமஸான கோட் இந்த எஸ்ஸேல. ஸோ இஃப் அ மேன் ரைட் அ லிட்டில், ஹீ ஹேட் நீட் ஹாவ் அ கிரேட் மெமரி. ஒருத்தர் எழுதணும்னா அவருக்கு என்ன வேணும், நல்ல மெமரி இருக்கணும். இஃப் ஹி கான்ஃபர் லிட்டில், ஒருத்தர் கம்மியா பேசுறாருன்னா ஹி ஹேட் நீட் ஹாவ் அ ப்ரெசன்ட் விட், இன்னும் கொஞ்சம் ப்ரெசன்ட் நாலேஜ் அவருக்கு தேவை அப்படின்றாரு. இஃப் ஹி ரீட் லிட்டில், கம்மியா படிக்கிறாருன்னா அவர் வந்து ஹி ஹேட் நீட் ஹாவ் மச் கன்னிங் டு சீம் டு நோ தட் he does not have அப்படின்னு அர்த்தம்.
அப்போ நல்லா படிச்சாருன்னா ஒரு ஃபுல் மேனா ஆவாரு. நல்லா பேசினாருன்னா அவர் ரெடி மேனா இருக்காருன்னு அர்த்தம். நல்லா எழுதுறாருன்னா அவர் எக்ஸாக்ட் மேனா இருக்காருன்னு அர்த்தம். நல்லா எழுதலைன்னா அவருக்கு மெமரி கம்மியா இருக்கு, இன்னும் கொஞ்சம் மெமரி தேவைன்னு அர்த்தம். அப்போ இதெல்லாம் சொல்றாரு. அடுத்து என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னென்ன புத்தகங்கள் படிக்கலாம் நல்லது அப்படின்னு சொல்றாரு. என்னென்ன புத்தகங்கள் படிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹிஸ்டரி படிச்சோம் அப்படின்னா வைஸ் மென், ஹிஸ்டரி மேக் மென் வைஸ். ஹிஸ்டரி வந்து மனிதர்களை வைஸா மாத்தும். பொயட்ஸ், பொயட்ஸ் வந்து மனிதனை விட்டியா மாத்தும். விட்டினா என்னதுங்க? விட்டினா அறிவு அதிகமா, நாலேஜ், நாலேஜபிளா மாத்தும். மேத்தமேட்டிக்ஸ் வந்து ஒரு மனிதனை சட்டிலா மாத்தும். சட்டில்னா என்னதுங்க? ஒரு டிஃபரெண்டான ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல திங்க் பண்ண வைக்கும் மேத்தமேட்டிக்ஸ் படிச்சா. நேச்சுரல் பிலாசபி படிச்சா ஒரு மனிதனை ஆழ்ந்து ஆழமான மனிதனா மாத்தும். நேச்சுரல் பிலாசபி டீப். மாரல் கிரேவ், மாரல் கிரேவாவும் இருப்பாரு. கிரேவ்னா என்ன? சீரியஸாவும் இருப்பாரு. லாஜிக் அண்ட் ரெத்தாரிக் வந்து படிச்சோம் அப்படின்னா ஒரு ஒரு விஷயத்த ஏபிள் டு கண்டென்ட். கண்டென்ட்னா என்னதுங்க? அந்த விஷயத்துல நம்மனால ஒரு கான்ட்ரிபியூட் பண்ற அளவுக்கு நமக்கு லாஜிக்கா வந்து திங்க் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ ஹிஸ்டரி வந்து ஒரு மனிதனை வைஸாக்கும், பொயட் வந்து விட்டியாக்கும், மேத்தமேட்டிக்ஸ் சட்டிலாக்கும், நேச்சுரல் பிலாசபி வந்து டீப்பா மாற்றும், மாரல் ஸ்டடீஸ் வந்து சீரியஸா மாற்றும், லாஜிக் அண்ட் ரெத்தாரிக் வந்து அவனை கண்டென்ட்டா மாற்றும். கண்டென்ட்னா என்னது? ஒவ்வொரு விஷயத்திலையும் அவனை பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கும் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு ஒரு ப்ராமினென்ட்டான ஒரு கிரீக் சாரி இது வந்து ஒரு லாட்டின் ஃப்ரேஸை வந்து சொல்றாரு. என்னன்னா அபியூன் ஸ்டூடியா இன் மோர்ஸ் அப்படின்றாரு. அபியூன் ஸ்டூடியா இன் மோர்ஸ் அப்படின்றாரு, விச் மீன்ஸ் ஸ்டடீஸ் பாஸ் இன்டு அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் மேனர்ஸ். சரிங்களா? ஸ்டடீஸ் பாஸ் இன்டு அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் மேனர்ஸ் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதெல்லாம் இந்த ஒர்க்ல இருக்க இம்பார்ட்டண்டான ஐடியாஸ் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் திஸ் பர்டிகுலர் எஸ்ஸே ஆஃப் ஸ்டடீஸ். ஸோ ஆஃப் ஸ்டடீஸை பொறுத்த